அளவு ப்ளவுஸ் வந்து க்ளோஸ் நெக் பேக்ல, ஃப்ரண்ட்ல வந்து டீப் நெக் தான். ஆனா நம்ம வந்து கட்டிங் பண்ண போற ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லயும் டீப், பேக்லயும் டீப். சோ இந்த நெக்க வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்றது, இந்த மாரி அளவு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம க்ளோஸ் நெக் ஃபுல் ஷோல்டர் அளவு எவ்வளவு இருக்குதோ அத வந்து அப்படியே வச்சிடுவோம். அதே தான் வந்து இந்த அளவு ப்ளவுஸ்ல இருக்கு. ஆனா டீப் நெக் வைக்கும்போது ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் அப்போ நம்ம இருக்கிற ஷோல்டர் அளவு அப்படியே வைக்க முடியாது. அதுல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும், அதுல இருந்து என்னென்ன நம்ம ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு கட்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும் என்ற விஷயம் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதோட லாங் வீடியோ நீங்க பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். நீங்க அதுல போயிட்டு செக் பண்ணீங்க. லிங்க் ஓபன் ஆகலைன்னா யூடியூப்ல போயிட்டு கிளாத் ஃபேஷன் எஸ்எஃப் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. அதுல என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்க அதுல டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல கூட போய் பார்த்துக்கலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து கிளாத் ஃபேஷன் 1979 போட்டீங்கன்னா அதுலயும் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்க அதுலயும் பார்த்து எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடுவுல உங்களுக்கு புரியாம கூட போயிடும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.